Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. நயினார் நாகேந்திரன் அவர் எதுக்கு திருநெல்வேலி விட்டு இங்க சாத்திற்கு வரணும்? காரணம் இப்போ திருநெல்வேலி மறுபடியும் போட்டி போட்டார் டெபாசிட் பேர் அண்ணனுக்கு. புரியுதா? ஏங்க நீங்க ஐயா திருநெல்வேலி விட்டு இங்க வராரு? அங்க மக்களை பாக்குறதே கிடையாது. அந்த கட்சி பாத்தீங்கன்னா 1% ஓட்டு வாங்கிதான் இருந்தது. ஏதோ 10% நம்ம அண்ணாமலை கொண்டு வந்திருக்காப்ல. கொள்கை சித்தாந்தம் எனக்கு வித்தியாசம் ஒண்ணு. அண்ணாமலைக்கு ஆனா உழைப்பின மதிக்கிறேன், அண்ணாமலை உழைப்பின மதிக்கிறான். அப்படிப்பட்ட அண்ணாமலையே காலி பண்ணி விட்டாரு நம்முடைய அண்ணன் நயினார் நாகேந்திரன். அது கொள்கை வித்தியாசம் இருக்கல சில, ஆனா அந்த கட்சிக்கு உழைச்சிருக்கிறார். அந்த தம்பி அண்ணாமலை உழைச்சிருக்கிறாரு. தொகுதி மக்களையும் காலி பண்ணிட்டாரு, கட்சிக்கு உழைச்ச அண்ணாமலையை காலி பண்ணிட்டாரு நயினார் நாகேந்திரன். இப்படிப்பட்ட நபர் அதாவது தொகுதி மக்களுக்கு சரியா செய்யல, கட்சிக்கு வேட்டு வச்சுட்டாரு. அப்படிப்பட்ட நபர் நமக்கு தேவையில்லை. அவர் இங்க வந்தாரு நீங்க பார்க்க முடியாது. பார்க்க மெட்ராஸ் பாப்பீங்களா, திருநெல்வேலி பாப்பீங்களா? நீங்க நம்ம அண்ணாச்சி உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் அண்ணாச்சி நீங்க புது வாழ்க்கையில் இருக்கிறீங்க? 90 எத்தனை வருஷம்? 35 வருஷமா பொது வாழ்க்கையில் இருக்கிறாரு. இந்த பகுதியில் இருக்கிறார். நீங்க உள்ளாட்சி இதுல அமைப்புகள் பொறுப்புல இருந்திருக்கிறாரு. நீங்க நகராட்சி தலைவரா இருக்கிறார். இப்போ முனிசிபல் சேர்மன், ஒன்றிய குழு தலைவராக இருக்கிறாரு. ஒன்றிய குழு தலைவராக இருக்கிறாரு. சிறப்பா செயல்பட்டு இருக்கிறாரு. கடந்த கால அனுபவத்தின் அடிப்படையில ஒரு சிறந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் செயல்பட போறார். நீங்க இந்த ஊருக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா நமக்கு வேட்பாளர் யாரு? அண்ணன் கடற்கரை ராஜ், நயினார் இருக்க கூடாது. நீங்க இன்னொன்னு சொல்லிடுறாரு. இப்போ வீடுகளுக்கு கேஸ் சிலிண்டர் கிடைக்குதா? சரி, கேஸ் சிலிண்டர் கிடைக்கல. கேஸ் சிலிண்டர் விலையை 60 ரூபாய் ஏத்திட்டாங்க. நீங்க டீ கடைக்கு இந்த மாதிரி கையேந்தி பவனுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சிலிண்டர் விலை 200 ரூபாய் ஏத்திட்டாங்க. சரி, என்ன காரணம் கேட்டாங்கன்னா பாஜக காரங்க அதிமுக காரங்க என்ன சொல்றாங்க? ஈரான்ல குண்டு போட்டாங்க, அங்க போர் மூண்டுருச்சு, எல்லா நாட்டிலும் அந்த பிரச்சனை இருக்குன்னு ஒண்ணு சொல்றாங்க. அது கிடையாது. போர் மூண்டுருச்சு வாஸ்தவம் தான். ஈரான்ல இதாயிருச்சு, அங்க இருந்தா நமக்கு கச்சா எண்ணெய். நீங்க அமெரிக்க நாடு, அந்த வளைகுடா நாடுகள் இருந்தா நமக்கு கச்சா எண்ணெய் வரும். அந்த கச்சா எண்ணெயில இருந்தா பெட்ரோல், டீசல், கேஸ் எல்லாம் தயார் பண்றாங்க. அது உண்மைதான். ஆனால் நீங்க சீனா போன்ற நாடுகள் கிட்டத்தட்ட அந்த கச்சா எண்ணெய் 7 மாசம் ஸ்டாக் வச்சிருக்காங்க. 7 மாசம் ஸ்டாக் வச்சிருக்காங்க. அங்க கேஸ் தட்டுப்பாடு கிடையாது. அங்க கேஸ், பெட்ரோல், டீசல் விலை அதிகரிக்கல. எதுக்கு இந்தியாவில் அதிகரிக்குது? ஒரு மாசம் முன்னாடி திருச்சி விமான நிலையத்திலிருந்து இறங்க வருவோம் பத்திரிகையாளர்கிட்ட கேட்கலாம், ஐயா இந்த மாதிரி அங்க ஈரான்ல குண்டு போட ஆரம்பிச்சுட்டா நீங்க உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லும் பொழுது அது போர் நல்லது கிடையாது, ஈரான் மக்கள் பாவம் இருக்கிறாங்க, அவங்களும் பத்திரமா இருக்கணும். அதை விட இன்னொரு முக்கியமான அடுத்து வர காலங்கள் இந்த போர் நீடிச்சானா கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டு பெட்ரோல், டீசல், கேஸ் தட்டுப்பாடு வர்றதுக்கு இது இருக்கு. அதுக்கு ஒன்றிய அரசு மாற்று ஏற்பாடுகள் கண்டிப்பா செஞ்சிருப்பாங்க நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா செய்யறேன்னு சொன்ன அது நடந்ததா? நடக்கல. இப்ப ஒன்றிய அரசு பாஜக அரசோட அஜாக்கிரதை போக்குனால இன்னைக்கு கேஸ் கிடைக்கல. கேஸ் 60 ரூபாய் வீட்டுக்கு சரி, கமர்ஷியல் கேஸ் சிலிண்டர் 200 ரூபாய்க்கு மேல கூடிடுச்சு. இன்னைக்கு இதே மாதிரி போர் நீடிச்சுன்னா அடுத்து கோவிட் காலங்கள்ல இருக்கிற மாதிரி நமக்கு பெட்ரோல், டீசல் கிடைக்காம வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்க வேண்டியதா. இதே வேளையில நம்முடைய தமிழ்நாடு அரசு செயல்பாடு நீங்க பார்க்கணும். கடந்த 5 வருடங்கள் எவ்வளவு சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க. ஒரு வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்றால் நீங்கள் ஆதரிக்க வேண்டிய சின்னம் என்னது? உதயசூரியன். சத்தமா பெண்கள் சத்தமே வர மாட்டீங்க. என்னமோ உங்களுக்காண்டிதான் முதலமைச்சர் அவ்வளவு செஞ்சிருக்காரு. சத்தமே சத்தம் ஏப்பா சும்மா இருப்பா நீ சொல்லுங்கம்மா. அங்க மைக் செட்ல யாரும் ஆன் பண்ணுங்க. அம்மா இந்த இடத்துக்கு போக மாட்டேன், சத்தமா சின்னத்து சொல்லுங்க. அந்த வரிசையில சத்தமே வரமாட்டீங்க. சத்தம் உதயசூரியன் நமது சின்னம். உதயசூரியன் நமது சின்னம். உதயசூரியன். நீங்க இந்த தொகுதிக்கு நல்லது நடக்கணும், சிறப்பான திட்டங்கள் வரணும்னா நம்முடைய வேட்பாளர் கடற்கரை ராஜா ஜெயிக்கணும். நீங்க சாதி கலவரம், மத கலவரம் வேணும்னு நினைச்சீங்கன்னா நயினார் பாத்துக்கலாம். அவர் வந்த ஒண்ணு நடக்காது. சாதி கலவரம், மத கலவரம் நடக்கும். நீங்க ஆகையால் நமது வேட்பாளர் அண்ணன் கடற்கரை ராஜ் வெற்றி பெறுவதற்கு ஆதரிப்பீர். உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியன். அண்ணன் வைகோவின் தலைவர் வைகோவின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் அண்ணன் கடற்கரை ராஜ். நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் அண்ணன் கடற்கரை ராஜ். தோழர் ராகுல் காந்தி ஆதரவு பெற்ற வேட்பாளர் சகோதரர் கடற்கரை ராஜ். அதனால் ஆதரிப்பீர். உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியன். நன்றி, வணக்கம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.